ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எம்சிசி கவுன்சிலிங் ப்ராசஸில் நடக்கக்கூடிய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், அதாவது ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்காண்டி ஃபீஸ் எவ்வளோ கட்ட போகிறோம், ரீஃபண்டபிள் டெபாசிட் எவ்வளோ கட்ட போகிறோம், அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோங்க. ஸோ எம்சிசியில் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய கேட்டகரி யூஆர், அதாவது அன்ரிசர்வ்டாக இருக்கட்டும், இல்லை எக்கனாமிக்கலி வீக்கர் ஸ்டேட்டஸாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் 1000 rupees, ரீஃபண்டபிள் செக்யூரிட்டி டெபாசிட் 10,000. ஸோ டோட்டலாக நீங்கள் பே பண்ண வேண்டியது 11,000 rupees கட்ட வேண்டியது இருக்கு. இதே நீங்கள் ஒரு ஓபிசி கேண்டிடேட்டோ இல்லை எஸ்சி கேண்டிடேட்டோ இல்லை எஸ்டியா இருந்துச்சுன்னா 500 rupees ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் பிளஸ் ரீஃபண்டபிள் டெபாசிட் 5,000 rupees. ஸோ டோட்டலாக நீங்கள் பே பண்ண வேண்டிய அமௌண்ட் எவ்வளோங்க? 5,500. ஸோ இதில் தான் உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், டீம்டு யூனிவர்சிட்டியும் இதில் தான் பே பண்ண போறீங்க. டீம்டு யூனிவர்சிட்டியாக இருந்துச்சுன்னா அதுக்கு எஸ்சி எஸ்டி ஓபிசி அந்த மாதிரி எதுவுமே இல்லை. எந்த கேட்டகரியாக இருந்தாலுமே ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் 5,000, ரீஃபண்டபிள் செக்யூரிட்டி டெபாசிட் 2 lakh rupees. ஸோ டோட்டலாக நீங்கள் எவ்வளோ பே பண்ண போறீங்க? 2,05,000 rupees பே பண்ண போறீங்க. சரி, இப்போ நான் வெறும் கவர்மெண்ட் சீட் மட்டும் தான் நான் எடுக்க போறேன். நான் ஒரு ஓபிசி கேண்டிடேட் அப்படின்னா நீங்க எவ்வளவு பே பண்ண போறீங்க அப்படின்னா ஒரு 5,000 ஒரு 500. ஸோ 5,500 மட்டும் தான் நீங்கள் பே பண்ண போறீங்க. அப்போ நீங்கள் ஓபிசி சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் அதில் காட்டணும். எஸ்சி எஸ்டி அதுக்கான சர்டிஃபிகேட்லாம் காட்டினீங்கன்னா உங்களுக்கு 5,500லேயே முடிஞ்சிடும். இல்லை நான் அந்த மாதிரிலாம் இல்லை, நான் வெறும் அன்ரிசர்வ்லேயே போகிறேன் அப்படின்னா நீங்கள் 11,000 rupees கட்ட வேண்டியது இருக்கும். இல்லை நான் கவர்மெண்ட் சீட்டே எடுக்கல, நான் ஒன்லி ஃபார் டீம்டு தான் நான் போட போகிறேன் அப்படின்னா நீங்கள் ஒன்லி அந்த 2 lakh plus 5,000 rupees 2,05,000 rupees மட்டும் கட்டி நீங்கள் டீம்டு யூனிவர்சிட்டி சீட்ஸை மட்டும் எடுக்கணும்னாலும் எடுக்கலாம். இல்லை நான் அதுவும் எடுக்க போறேன் இதுவும் எடுக்க போறேன்னா இந்த 2,05,000 கட்டிக்கிறணும். இதே நீங்க அன்ரிசர்வ்ல போறதா இருந்தா 10,000 plus 1 11,000 rupees இது தனியா கட்டிக்கிறணும். ஸோ இதெல்லாம் நீங்க பணத்தை கட்டினீங்கனால் மட்டும்தான் இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ்ல நீங்க ஜாயின் பண்ண முடியும். தேங்க்யூ, பாய்.